அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல மேக்னிடியூட் ஆஃப் சம் ஆஃப் டூ வெக்டார்ஸ். இது பாருங்க, ப்ரொஜெக்டைல் கொடுக்கல, பட் வெக்டார்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வெக்டார்ஸ்ல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் டூ வெக்டார்ஸ், அதோட மேக்னிடியூட்னு கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூடுக்கு நமக்கு யூஸ்வலா ஃபார்முலா தெரியும். அதாவது ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு வெக்டார் இருந்தா அதோட சம்முக்கான மேக்னிடியூட் ஏ பிளஸ் பி இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணுமா, இதான் நம்ம ஆர்னு சொல்லுவோம். ரிசல்டன்ட் மேக்னிடியூட் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்றதா ஃபார்முலா. இது சம்முக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் தேர் டிஃபரன்ஸ், இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது. அப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ஈக்குவல் ஆர் சேம் வேல்யூஸ் அப்படின்னு கிடைச்சதுன்னா அதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுல நீங்க ஒரு ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ணி அப்படி அங்கிருந்து சொல்யூஷனை ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றோம். ஏ பிளஸ் பி இதோட மேக்னிடியூட் மாடுலஸ் போட்டாச்சு. அதே மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ஏ மைனஸ் பி இதோட மேக்னிடியூட் போட்டாச்சு. இப்போ இதோட டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா ரூட். அதே மாதிரி டிஃபரன்ஸுக்குன்னா இந்த இடத்துல மட்டும் மைனஸ் சைன் வரப்போகுது. அதே மாதிரி ரூட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. சரியா? ஈக்குவல்னு கொடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, டிஃபரன்ஸும் சம்மும் அது ரெண்டுத்தோட மேக்னிடியூட் சேம், ஃபைண்ட் ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போறோம், தீட்டா கண்டுபிடிக்க போறோம். இப்போ ரெண்டுத்துலையுமே ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. இந்த பக்கம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டான்னு கிடைக்குது. இப்போ இதில் ஏ ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம், பி ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் வேல்யூ இங்கிட்ட வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுது. அதனால 4ab காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த பக்கம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம்ல, அப்போ ரிமைனிங் 0 தான் இருக்கும் இங்கே. ஸோ இப்போ காஸ் தீட்டா 4ab கீழே கொண்டு வந்துருங்க, அகெயின் 0 தான் கிடைக்கும். அப்போ தீட்டா மட்டும் உங்களுக்கு வேணும்னா காஸ் இன்வர்ஸ் 0, அதாவது தீட்டாவோட எந்த மதிப்புக்கு காஸ் தீட்டா காசோட வேல்யூ 0 கிடைக்கும் அப்படின்னு தீட்டா கண்டுபிடிக்க போறோம். ஸோ தீட்டா காஸ் 90 தான் உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின்ல கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான அப்ரோச் இருக்கு. ப்ரொஜெக்டைல் மோஷன் தான் செகண்ட் கொஸ்டின், பட் அதுல அதாவது 9th கொஸ்டின் ப்ரொஜெக்டைல் மோஷன். பட் கொஸ்டினை பாருங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கான், 2 ஆப்ஜெக்ட். ஒன்று 30 டிகிரி ஆங்கிள்லையும் இன்னொன்று 45 டிகிரி ஆங்கிள்லையும் ஹரிசாண்டல் கூட த்ரோ பண்றாங்க. அதாவது ஹரிசாண்டல் இங்க இருக்கு, ஒன்று வந்து 30 டிகிரி ஆங்கிள், இன்னொன்று வந்து 45 டிகிரி ஆங்கிள். ரெண்டு ப்ரொஜெக்டைல் யூஸ் பண்றோம். இஃப் போத் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட்டைன் சேம் ஹைட், இந்த சேம் ஈக்குவல்னா மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே ஈக்குவல்னு ஒன்று நான் நோட் பண்ணிக்கிட்டோம், அது ஈக்குவேட் பண்ணிட்டோம். சேம்ன்றதும் ஈக்குவல் தான் மீனிங். ஸோ அதை நம்ம ஈக்குவலாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் இனிஷியல் வெலாசிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம், ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஃபார்முலா பாருங்க, டைம், அதாவது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணுறதுக்கான டைம். இந்த ப்ரொஜெக்டைல் பார்த்தோம்ல, இனிஷியல்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணுறதுக்கான டைம், இதுதான் ஹைட் மேக்ஸ். இந்த டைமை டி அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கேருந்து ஒரு ஹாஃப், இன்னொரு ஹாஃப், மொத்தம் சேர்த்து கேபிட்டல் டி, தட் இஸ் 2 times டி அப்படின்னு சொல்ல போகிறோம். பாருங்க, டி ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா பை ஜி. இதுதான் இனிஷியல் வெலாசிட்டிக்கான டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் இந்த டைம். சரிங்களா? ஸோ இது வந்து ரெண்டு ஃபார்முலாக்கு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 30 டிகிரியா இருக்கா, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஆங்கிள் 45 டிகிரி. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்தது, அப்படியே சேம் கொடுத்துருக்காங்களா, அதை ஈக்குவல்னு வச்சுக்கிட்டோம். ஹச் மேக்ஸ் ஃபார் ஆங்கிள் 30 டிகிரி, ஆங்கிள் 30 டிகிரிக்கு ஏற்படுற ஹச் வேல்யூ, ஆங்கிள் 45 டிகிரிக்கு கிடைக்கிற ஹச் வேல்யூ ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம். ரெண்டுத்துக்கு ஃபார்முலா எழுதிடலாம். இது வந்து இனிஷியல் ஸ்பீடு u1 sin u sin தீட்டான்றது 30 டிகிரி பை g ஈக்குவல் டு u2 sin 45 டிகிரி
by g. ஸோ ஈக்குவல் டு ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஜியை கேன்சல் பண்ணிடலாம், u1 u2 கீழே கொண்டு போயிடலாம். ஸோ தட் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தேர் இனிஷியல் வெலாசிட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ u1 by u2 அப்படின்ற ஃபார்முலா கொண்டு போயிட்டு இங்கே sin 45 டிகிரி டிவைட் பை sin 30 டிகிரி அப்படின்னு கிடச்சிச்சு. sin 45 டிகிரி 1 by root 2, லெஃப்ட் சைடு u1 by u2 எழுதிக்கலாம். sin 45 டிகிரி 1 by root 2, sin 30 டிகிரி 1 by 2. இப்போ ரூட் 2 கீழே வந்துடுது, இந்த 2 மேலே கொண்டு போயிருங்க. அதை 2-ஐ √2 × √2 பிரிச்சுக்கிறேன், கேன்சல் பண்ணிட்டு √2 by 1. இதுதான் u1 by u2 ஓட வேல்யூ. √2:1 ஃபார்முலா அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு, √2:1 ஆப்ஷன் சியில் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு முந்தின கொஸ்டின் கிடைச்ச ஆன்சர் வந்து 90 டிகிரி கிடைச்சது, அதுக்கு ஆப்ஷன் சி தான், இதுக்கும் ஆப்ஷன் சின்னு கிடைக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் வந்து இதில் இந்த சாப்டருக்கான லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 வெக்டார் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பாருங்க, ஏ cos ωt i + sin ωt j அப்படின்னு இருக்கு. பி என்ன கொடுத்துருக்காங்க, cos ωt by 2 i காம்பனண்ட்ல இருக்கு, sin ωt by 2 j காம்பனண்ட்ல இருக்கு. if these vectors are perpendicular, so given என்னன்னா இந்த 2 வெக்டார் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க to each other and then find என்ன கொடுத்துருக்காங்க, t கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி given என்ன இருக்கு, ஆல்ரெடி என்ன தெரியும், a டாட் b 2 வெக்டார் வேல்யூவை டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இது எப்படி சொல்லலாம், ab cos θ அப்படின்னு மேக்னிட்யூட்ல இப்படி சொல்லலாம். பெர்பெண்டிகுலர்னு என்ன அர்த்தம், இந்த வேல்யூ ab cos θ equal to 0 அப்படின்னு அர்த்தம். அதாவது cos θ equal to ab இங்கிட்டு கொண்டு வாங்க, டினாமினேட்டர்ல அகைன் 0 தான், அண்ட் θ cos இன்வர்ஸ் 0, அதாவது 90 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ எப்போ 90 டிகிரி வருது, நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணி அதில் பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணோம்னா டாட் ப்ராடக்ட் 0ன்னு போட்டால் போதும். இந்த 2 வெக்டார் நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க, பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் பெர்பெண்டிகுலர். ஸோ இதுதான் கொஸ்டினில் கிவன் கொடுத்தாச்சு, பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க அவங்க, அது கிவன் தான். அப்படி 90 டிகிரி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏ டாட் பி வேல்யூ இஸ் 0, தென் வாட் இஸ் தீட்டா, தீட்டாவில் உள்ள அந்த ஒமேகா டீன்னு இருக்கு இல்லையா, அந்த டீயோட வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்க. தீட்டாவே நீங்கள் எப்படி பிடிச்சிக்கலாம், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆங்குலர்ல இது ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ன்றது வெலாசிட்டி, இங்கே ஆங்குலர் வேர்டு மட்டும் சேர்த்துக்கங்க. இப்போ இதுல இருந்து நீங்கள் தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஒமேகா டி எல்லாமே என்ன தான், தீட்டாக்கு பதிலாக கொடுத்த வேல்யூ தான் தீட்டா, இது தீட்டா. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். 2 வேல்யூவோட டாட் ப்ராடக்ட் போட போறோம். இதுல இருந்து நான் அப்படியே செய்யறேன் பாருங்க, a டாட் b, a டாட் b வெக்டார்ஸ் ஈக்குவல் டு a வெக்டார் எழுதுறேன், அதாவது a வெக்டார் ஈக்குவல் டு cos ωt i sin plus sin ωt j டாட் b வெக்டார்னா cos ωt by 2i plus sin ωt by 2 j வெக்டார். ஸோ ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு எழுதியாச்சு. இதில் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு வெக்டாரோட ப்ராப்பர்ட்டி i டாட் i 1, சிமிலர் இருந்தால் 1, அதாவது i ஸ்கொயர் 1 யூனிட் வெக்டார் இருக்கு. அதே மாதிரி i j அப்படி மாறி வந்துச்சுன்னா இதோட வேல்யூ 0. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒன்லி we can multiply the i with another i component, x component, அதாவது i component மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும். இது கிராஸ் ப்ராடக்ட் கிடையாது, டாட் ப்ராடக்ட் மட்டும்தான். ஸோ i மல்டிப்ளை பண்ணலாம், பண்ணா i இன்ட்டு i 1 ஆயிருக்கு, ரிமைனிங் வேல்யூ மட்டும் மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி j காம்பனண்ட் மட்டும் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ண முடியும், மாறி வந்துச்சுன்னா 0 ஆயிடுச்சு. அதனால a டாட் b நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா cos ωt into i into i 1 ஆயிடுச்சு, cos ωt by 2 plus sin ωt j into j 1 into sin
ஒமேகா டி பை 2. ஸோ காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பி ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இப்போ காஸ் ஏ மைனஸ் பின்னு போட்டுக்கலாம். காஸ் ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி பை 2. ஸோ இதுதான் ஏ டாட் பி. ஏ டாட் பின்னா என்ன அர்த்தம்? ஏ டாட் பி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. பெர்பெண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் 0. இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ காஸ் 2 ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி பை 2 ஈக்குவல் டு 0 சொல்லலாமா? 2 ஒமேகா டியில் ஒமேகா டி போச்சுன்னா அகெயின் ஒமேகா டி பை 2 மட்டும் தான் இருக்கும். இந்த காசு டாங்க கொண்டு வாங்க. காஸ் இன்வர்ஸ் 0. சரியா? காஸ் இன்வர்ஸ் 0னா இந்த வேல்யூ 90 டிகிரி. அப்போ ஒமேகா டி பை 2 ஈக்குவல் டு 90 டிகிரி. 2 மல்டிபிள் பண்ணுங்க. ஒமேகா டி ஈக்குவல் டு 180 டிகிரி. 1 டிகிரியை நீங்கள் பைன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ டி ஈக்குவல் டு பை டிவைட் பை ஒமேகா. ஸோ டீயோட வேல்யூ இது 90 டிகிரியா இருந்ததுன்னா டீயோட வேல்யூ பை பை ஒமேகா. இந்த ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. பை பை ஒமேகா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு டீயோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் இதுல என்னென்ன கான்செப்ட்ல இன்வால்வ் ஆயிருந்துச்சு? இந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். வெக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்லேயே இது இருக்கு. இதை நீங்க ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன் அந்த லெசன் வருதுலேயே 2D மோஷன், அதுலேயே வந்து வெக்டரோட டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்டோட சிபிஎஸ்சியாக இருந்தால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் லெசன் இருக்கு இல்லையா, அதில் வந்து வெக்டரோட ப்ராப்பர்ட்டி, வெக்டார் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸ்கேலர் ப்ராடக்ட்டுக்கு வெக்டாரோட ஸ்கேலர் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செகண்ட் லெசன்லேயே வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா 2D மோஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த லெசனில் இருபரிமாண இயக்கம்னு ஒரு லெசன் ஆரம்பிக்கும். அந்த லெசன்லேயே ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டி, அதாவது ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி அண்ட் வெக்டார் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே வந்து ரெண்டு வெக்டார்ஸோட ப்ராப்பர்ட்டிஸையும் ஒரே லெசன்லேயே இருக்கு. அதை நீங்கள் எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரீட் பண்ணீங்கனாலே அதை தான் டேரக்டாக இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது ஒரே ஒரு ஃபார்முலா ஏ டாட் பி ஈக்குவல் டு 0னா இந்த ரெண்டு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரி ஆங்கிள் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். சரிங்களா? அந்த ஃபார்முலா அதை மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், வேற ஒன்றுமே செய்யலை. பார்க்கறதுக்கு இந்த ஈக்குவேஷன் பெருசாக இருக்கு, இது பண்ணலாமா வேணாமா அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. உங்கள் ஃபார்முலா ரூல்ஸ் என்ன? ஏ டாட் பி ஈக்குவல் டு 0. ஏ டாட் பி போட்டிருக்கோம். அதில் ஐ மல்டிபிள் பண்ணாதான் 1, மாறி வந்தால் 0. ஸோ இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ண முடியாது. ஐ இன்ட்டு ஜே மல்டிபிள் பண்ண முடியாது. பண்ணீங்கன்னா 0 தான் வரும். அதனால அதை விட்டுடலாம். அப்படியே ஐயும் சிமிலராக இருக்குள்ள மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். டாட் ப்ராடக்ட் இருக்கு, டாட் ப்ராடக்ட் இருக்கிறதுனால. ஸோ ஏ டாட் பி வேல்யூ 0ன்னு போட்டிருக்கோம். அதோட மொத்த வேல்யூ 0ன்னு போட்டிருக்கோம். அப்புறம் அது வந்து டீயை கண்டுபிடிச்சிருக்கோம். வேற ஒன்றுமே செய்யலை. அவ்வளோதான். ஸோ 2 ஸ்டெப் தான், ரெண்டு கான்செப்ட் தான். அது நீங்கள் போட்டிங்கனாலே ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? இதோட ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சது 2D மோஷனுக்கு. நீ அடுத்து லாஸ் ஆஃப் மோஷன் வந்து நடத்தும் போது அந்த கான்செப்ட்ல இருந்து அதில் ப்ரீவியஸ் இயர் நீட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம்.